ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பவானி சாகர் கெனால். இந்த கெனால் பார்த்திங்கன்னா லோவர் பவானி சாகர் கெனால்னு சொல்லுவாங்க. இந்த நீர்ப்பாசனத்தோட மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 201 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2,00,000 ஹெக்டேருக்கு இந்த தண்ணி யூஸ் ஆகுது. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் நடுவில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் இருக்குது. இந்த இடத்துல ஓரத்தில் தான் குளிக்க முடியுமே தவிர்த்து நடுவில் போக முடியாது. தண்ணியோட வேகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீச்சல் தெரியாதவங்க இந்த இடத்துல குளிக்கவும் கூடாது. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகும்போது இந்த ஒரு இடத்த லொக்கேட் பண்ணி இந்த இடத்துக்கு பார்த்தேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வராங்க. இந்த இடத்த மாசுபடுத்திட்டு போகிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்த குடிக்கிறதுக்காகவும், ஒரு சில பேர் பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்களை மாசுபடுத்துகிறனாலையும் இந்த லொக்கேஷன் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. இதே மாதிரி தான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் ஒரு இடத்துல ஒரு யூடியூபர் வீடியோ போடுறனால நிறைய மக்கள் அங்கே குவிஞ்சு அங்கே பக்கத்தில் இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் நாஸ்திப்படுத்திடுறாங்க. அவங்களாம் வாழைத்தோப்புக்கு போகிறாங்க, வாழைப்பழத்தை பறித்து சாப்பிட்றாங்க. ஒரு விவசாயத்தை ஒழுங்காக பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இடம் நீங்கள் பார்க்குறதுக்காக இருக்கட்டுமே தவிர்த்து இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்கள யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் குடிச்சிட்டு கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் அங்கங்கே உடச்சி போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இயற்கையான இடத்த ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வருது.
சீசனல் டைமில் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் மாதிரி அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த கிணறு மாதிரி இருக்குது, ஃப்ரிட்ஜ் கிணறு மாதிரி இருக்குது, ஒரு தொட்டி போல மாதிரி மேலே தண்ணி இருக்குது. கீழே வந்துட்டு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி கிராமத்துங்களுக்கு போகிறதுக்காக அமைச்சிருக்காங்க.